ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கான தரிசனத்துக்கான அப்டேட் பத்தின தகவல்களையும், அது கூடவே திருமலையில நீங்க பிரைவேட் மடங்கள்ல தங்கணும் அப்படின்னா, கர்நாடகா அக்கமடேஷன்ல நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணலாம். இத ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஒரு சில நண்பர்கள் வந்து இங்க ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தீங்க. சப்போஸ் நீங்க ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ இந்த வீடியோக்கு கீழ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேபி இந்த ரூம்ல இதுக்கப்புறமா தங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல இந்த அக்கமடேஷனுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு ரீசெண்டா வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய ரூம்ஸும் வந்து அடிஷனலா ஆன்லைன்ல ஓப்பன் ஆகியிருக்கு. இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதி நாளையிலிருந்து உங்களுக்கு மே மாசத்து வரைக்கும் இதுல ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அது கூடவே மே மாசத்துக்கான ரூ. 300 தர்ஷன் டிக்கெட், ஏபிஎஸ்ஆர்டிசில என்ன மாரி ஸ்டேட்டஸ் இருக்கு, இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்கள இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாவும் வந்து ஷேர் பண்றோம். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல 11,000 பக்கமா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்மளோட சர்வீஸ் நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நம்மளோட சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா, நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸையுமே ஷேர் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா அதை பத்தின இன்ஃபர்மேஷனும் நம்ம ரெகுலரா ஷேர் பண்ணுவோம். ஸோ வாங்க இன்னைக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து க்ரௌடு ரொம்ப நார்மலா இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட். ஏன்னா இன்னைக்கு வந்து தெலுங்கு வருட பிறப்பு, அதனால திருமலையில கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ரொம்பவே ஃப்ரீயா தான் இருக்கு. ஏன்னா இன்னுமே வந்து நாளைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட டிக்கெட் வந்து இன்னும் அவைலபிள் இருக்கு. நாளைக்கு ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட்ல ஒரு 1895 டிக்கெட்டை இப்போ வந்து ஒரு 6:30 மணி ஸ்டேட்டஸ்க்குமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணதும் பாருங்க, 1479 டிக்கெட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு 10ஆம் தேதிக்கான டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிக்கெட்டை வந்து வாங்கிட்டு போங்க. ஒரு 1லேருந்து 2 மணி நேரத்துல சாமி பார்த்துடலாம். கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே உங்களுக்கு டோக்கன் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நீங்க நைட்டு வந்து ஒரு 8 மணி 9 மணி எப்போ ரீச் ஆகுறீங்களோ வாங்கிக்கோங்க. காலையில 4 மணி ஸ்லாட் அப்படின்னும் போது நீங்க ஃபர்ஸ்ட் பஸ்ல கூட மேலே போய்க்கலாம். போடுறது நீங்க கியூல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 மணிக்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியிலவே வந்துடலாம். ஸோ கண்டிப்பா தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. க்ரௌடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கனுக்கு சேம் டே டிக்கெட் தான் வந்து சீக்கிரமே முடியுதே தவிர, அடுத்த நாள் காலை ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கு. அதுலேயே இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அவைலபிள் இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு திருமலையில உகாதி அப்படின்றனால டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இடங்களுமே உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸால டெக்கரேஷன் பயங்கரமாவே இருக்கு. அதே மாதிரி அயோத்தியா பாலராமர் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க அந்த கோவில் அயோத்தியா கோவில் இருக்க மாதிரியே ராமர் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மலர்களால வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது இந்த போட்டோஸ் வந்து தேவை, நான் பார்த்தேன் குரூப்ல, உங்களுக்கு போட்டோஸ் நல்லா இருக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க திருமலா.org அவங்களோட நியூஸ் வெப்சைட்ல வந்து இது ஃபுல்லாவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்க டெக்கரேஷன்ஸ் எல்லாமே போட்டோஸ் வந்து டிடிடியே அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் அந்த போட்டோஸ், உங்களுக்கு எல்லாமே இங்கேயே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது உகாதிக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா திருமலையில பண்ணியிருக்கக்கூடிய டெக்கரேஷன். ஸோ நீங்களும் வந்து போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தர்ஷனுக்கான அப்டேட்டை வந்து பார்த்துடலாம். தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பெரிய அளவில் ரஷ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது காலையில ஷேர் பண்ண பிக்சர்ஸ் பாருங்க. ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்து திருமலையில மாட வீதிகள்ல எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு பாருங்க. க்ரௌட் அப்படின்றது பெருசாவே இல்லை. அதே மாதிரி ஸ்ரீவாரி மட்டுமே ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா தான் இருந்தது. இன்னைக்கு தரிசனம் பொறுத்த வரைக்கும் நேற்று தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 61,920 பேர். வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 5 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரெசன்ட் லைன்லேயே கூட வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தர்ஷன் டைம் அப்படின்றது ஒரு 5லேருந்து 8 மணி நேரம் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் நான் நேற்று ஷேர் பண்ண வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நேரடி சர்வ தர்ஷனத்தில் நைட்டு 10 மணிக்கு மேலே ஜாயின் பண்ணுறவங்கள வந்து நேராக வந்து கியூவில் தான் அலோவ் பண்ணுறாங்க, கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன். அது வந்து கமெண்ட்ல கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மைதான், நாங்கள் வந்து 10 மணிக்கு ஜாயின் பண்ணியிருந்தோம், 11 மணிக்கெல்லாம் தர்ஷன் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோன்னு. ஸோ இந்த தர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் டவுட்டாக கேட்டிருந்தீங்க. டிக்கெட் எதுவுமே தேவையில்லைங்க. டைரெக்டாக போகக்கூடிய நேரடி சர்வ தர்ஷனத்தில் நீங்கள் ஒரு 9:30 10 மணிக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு 11 மணிக்கெல்லாம் சாமி பார்த்துடலாம். நேராகவே கியூவில் அலோவ் பண்ணுறாங்க. காலையில் 7 மணி வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம். ஸோ மினிமம் வந்து 2 ஹவர்ஸில் கூட பார்த்துடலாம். க்ரௌட் நார்மலாக இருக்குது அப்படின்னா. 300 தரிசனம் பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரத்துலேருந்து
3 மணி நேரம் உங்களுக்கு வந்து ஆகுது. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட். எஸ்எஸ்டி டோக்கன் வந்து அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன், இது திருமலையில் இருக்கக்கூடிய பிரைவேட் மடங்களோட புக்கிங். கர்நாடகா கவர்மெண்டால ப்ரொவைட் பண்ணக்கூடிய அக்கமடேஷன். இவங்க மட்டும்தான் ஆன்லைனில் வந்து நமக்கு புக்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. திருமலையில் நமக்கு பிரைவேட் மடங்களில் எடுக்கக்கூடிய ரூம்ஸ் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதாவது நமக்கு டிடிடியோட 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம் இந்த மாதிரி இருக்காது. ரூம்ஸோட பேசிக் ப்ரைஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1200 1250 அந்த மாதிரி ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து ரூம்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து இப்போ இன்னைக்கு வந்து புதுசாக வந்து ஒரு 3 ரூம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏசி ஸ்வீட்டில் வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து நான் ஏசியில் வந்து கிங் சைஸ் பெட்டு, அதே மாதிரி வந்து கார்னர் ரூம், இந்த மாதிரி 2 ரூம் வந்து மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 3 ரூம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் நாளைக்கு 9ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி மே மாதத்துக்கு 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்குமே ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. பர் டேக்கு 50 ரூம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏசி ரூம் வந்து பர் டேக்கு 50 அப்படின்றது இருக்குது. ஜூன் மாதத்துக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதத்துக்கும் மே மாதத்துக்கும் இதில் ரூம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட் 2 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ரூம்ஸ் ரொம்ப கம்மி தான். ஒருக்கு வந்து 7 ரூம்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதில் டைப் 3ல நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்இன்ல கிளிக் பண்ணால் வரும். மேபி இதில் வந்து ஒரு 10 ரூமுக்கு மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே 8 தான் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சேம் தான். இப்போ டைப் 1ல கொடுத்துட்டு நம்ம வந்து டேட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி கூட கொடுத்துக்கலாம். செக் அவுட் வந்து 2ஆம் தேதி. நீங்கள் ஒரு 2 டேஸ் கூட நம்ம அப் டு 2 டேஸ் வரைக்கும் கூட புக் பண்ணிக்கலாம் ரூம்ஸ். இதில் 3 டேஸ் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் எத்தனை பேர்னு கேட்பாங்க, 2 பேர் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2800 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து வருது ஏசி ரூம், ஓகேங்களா? ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம 12 வயசுக்கு கீழே உள்ள ஒரு குழந்தை ஸ்டே பண்ணிக்கலாம். அடல்ட்ஸ் வந்து 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து ஸ்டே பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே உங்களுக்கு ரூம்ஸ் வந்து இதில் கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது பாருங்கள். டைப் 1ல பார்க்கும்போது 2800 ரூபாய் கட்டினாங்க இல்லையா, டைப் 2ல வந்து உங்களுக்கு 3920 ரூபா வந்து வருது. இதே மாதிரி நீங்கள் டைப் 3 கொடுத்துட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 3920 தான். ஸோ இதில் வந்து டைப் 1 அப்படின்றது தான் உங்களுக்கு கொஞ்சம் 2800 ரூபாய் வந்து ரூமுக்கு வந்து வருது. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3920 ரூபாயில தான் அந்த மீதி 2 சூட்டுமே இருக்குது. அதுக்கான ரூம்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட புது பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்றனால மேபி இந்த ரூம்ஸ் வந்து அந்த புதுசாக இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனில் அலாட் பண்ணுவாங்களா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் சரியாக தெரியல. அதனால இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதையுமே ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள், பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து இப்போது ஏப்ரல் மாதத்துக்கும் மே மாதத்துக்கும் அவைலபிள் இருக்குது. சப்போஸ் நாங்கள் அன்டைமில் போகிறோம், திருமலையில் ரூம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, எனக்கு ப்ரைஸ் ஓகே தான், ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மே மாதத்துக்கான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலருக்கு டவுன்லோட் பண்ணும்போது இந்த கியூஆர் கோடு வந்து ப்ராப்பராக வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டிடிடியோட தர்ஷன் டிக்கெட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாலே போதும். அதில் உங்களோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஓகேவாக தான் இருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. ஸோ இதில் வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்தால் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்கள்லேருந்து போகக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து அதிகமாகவே கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். செக் பண்ணி பார்த்து புக் பண்ணுங்கள். நான் 6ஆம் தேதி என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஷோ லே அவுட் கொடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பாப்அப் மெசேஜ் வரல அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வந்தால் மட்டும்தான் தர்ஷன் டிக்கெட் இருக்கும். இதில் வந்து ஒரு 350 டிக்கெட்டுக்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிறது தர்ஷன் டேட் வந்து 7ஆம் தேதி கொடுத்துருக்கோம். அதுக்குமே டிக்கெட்ஸ் வந்து 200 டிக்கெட்ஸ்க்கு மேலே அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஸ்டேட்டஸில் போய்ட்டு கரெக்டாக உங்களோட டிக்கெட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டிடிடி பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் பார்கோட் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கிறதா, ஓகேங்களா? ஸோ வேறு எதுவுமே இதில் வந்து அடிஷ்னலாக கொடுக்க கிடையாது. இந்த காப்பி இருந்தாலே உங்களுக்கு போதும். அதில் வந்து இந்த இடத்துல பாருங்கள் அவங்களோட லோகோ இருக்கும், இங்கே டிடிடியோட லோகோ இருக்கும். இங்கே வந்து டிக்கெட்டோட டீட்டெயில்ஸும் இம்பார்ட்டன்ட் ஆஃப் இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே உங்களுக்கு போதுமானது.
வேற எதுவுமே தேவையில்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இதை டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிரிண்ட்டு நீங்கள் இதில் எடுத்துக்கிறனா பிரிண்ட் எடுத்தீங்கன்னா இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து வரும். டிடிடி பிரிண்ட்டில் போயிட்டு உங்களோட தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக தர்ஷனுக்கு போகலாம். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க நம்ம வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறது யூஸ் பண்ணல அப்படின்னாலும் கீழ் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிற டிக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் டிக்கெட்டை யூஸ் பண்ணுங்கள். பட் இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணி அந்த மாதிரி அப்டேட் பண்ணதில்லை. பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.